எல்லாருக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனது நினைச்சு அவங்க கவலைப்படுறதோ பயப்படுறதோ எதுவுமே கிடையாது. ஆனா பேரண்ட்ஸா இருக்க நமக்கு தான் நம்ம நல்லபடியா சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சு உட்காருவோம். இவங்க பண்ற சேட்டையில 4 அடியை போட்டுட்டு டென்ஷனோட எந்திக்கிறது தான் மிச்சமா இருக்குது. யாருக்கெல்லாம் இப்படி நடக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு நல்லா டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தக்காளி தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது காலையில வச்சுட்டோம் அப்படின்னா மதியானம் லஞ்சுக்குமே நமக்கு யூஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதையே செஞ்சலான்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு நல்லா பழுத்த தக்காளியா நிறைய தக்காளி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சிருக்கேன். கடாயில கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்பதான் தக்காளி நல்லா வதங்கும். கொஞ்சமா கடுகு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா நறுக்கி வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்து அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் உப்பு சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம்ல ஒரு 3 நிமிஷம் கிளறிட்டு மூடி வச்சுட்டீங்க சிம்ல அப்படின்னா நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். அது வதங்கிட்டு இருக்க கேப்ல சைட் பை சைட் சாதம் வந்துருச்சு, பாலை காய்ச்சி வச்சாச்சு. இந்த மாதிரி சைட்லயே 2-3 வேலை பார்த்தாதான் காலை வேலை பார்க்கறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா சமைச்சிட்டு இருக்கும்போது காலைல ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து அம்மா இது என்னம்மா, அம்மா இது என்னம்மா, அது என்னம்மா, சாயந்தரம் ஃபுல்லா உட்காந்து நம்ம கால்னு கத்திக்கிட்டு இருப்போம். காதலே விழுகாத மாதிரி இருப்பாங்க. காலையில எந்திரிச்சு வந்து நமக்கு டென்ஷனை ஏத்துறது. இதை நினைச்சு கோவப்படுறதா இல்ல சிரிக்கிறதானே தெரியல. நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கையில கூட இந்த அளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டோம், இந்த கேள்விலாம் வரும்னு யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனா இந்த பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வந்துட்டா இவ்வளவு யோசிக்க வேண்டியதா இருக்கு.